கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மா வீட்ல யாருமா? சொல்லுங்கண்ணா, என்ன வேணும்? அம்மா வணக்கம். நான் இந்த ஊருக்காரன் தான்மா. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சத்தியவாத ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திருவிழாவே நடக்கும். சோ அந்த 5வது வருஷம் இந்த வருஷம் தான் பாத்துங்க. அப்படிங்களா மாரியாத்தா? அம்மா நம்ம ஊர் கோயில பாத்தீங்கன்னா அன்னதானம் போட்டு கூழ் ஊத்தி கும்பாபிஷேகம் பண்ணி ஊருக்கே 1 கிராம் தங்க நாணயம் கொடுக்குறது வழக்கம். உங்களால முடிஞ்ச நன்கொடை நீங்க தந்தீங்கன்னா தங்க காசு ஊடு தேடி வரும். தங்க காசா? பின்னா தக்காளி ஜூஸா? தங்க காசு தாமா. ஆமா, பின்னாடி இருக்கிற பசங்க ஏன் ஆடிக்கினே இருக்கிறாங்க? ஆடி மாசம்ல அதான் ஆடினே இருக்கிறாங்க. ஆஹா, நன்கொடை 500 ரூபாய் குத்துட்டு தங்க காசு ஆட்டி போட்டு வேண்டிதான். ஒரு 500 ரூபாய் நன்கொடையா தரவா? ஒரு 50 வருஷம் கழிச்சு தங்க காயின் தரவா? பின்ன என்னமா, இந்த ஊர் தெய்வம் சாதாரண தெய்வம் கிடையாது. நன்கொடை காத்த காளி அம்மன். நீங்க கொடுக்குற காசை நாங்க கோயில வைப்போம். அந்த கடவுளே நேர்ல வந்து அந்த காசை எடுத்துட்டு போவோம். அவன் பக்கத்து வீட்டுல 10,000 20,000 சொல்லி நன்கொடையை தரான். நீ நடனா ஒரு 500 ரூபாய் தர? அப்போ கடவுளை என் கண்ணால பாக்கலாமா? பாக்கலாமாவா? தோல் மேல கை போட்டு செல்ஃபியே எடுக்கலாம். அப்ப இந்தாங்க 5000 ரூபாய் எழுதுங்க. எழுதிருவோம். எத்து கவர்ல போடு. ஆத்தா வீட்டுல வந்து பாய் போட்டு போட்டு தூங்க போறா. வாஹா, வாங்கடா போலாம். யார் இவங்க? ஆடி மாசம் காத்த அடிக்கும் தம்பி வந்துட்டோம் உன அடிக்க வாங்கடா ஓடி போயிடலாம். அக்கா யாருக்கா அவங்க? இந்த ஊர்ல சத்தி வாழ்ந்த கோயில் இருக்கான். அந்த கோவிலுக்கு திருவிழாவாம். அதுக்கு நன்கொடை வாங்கறதுக்கு வந்தாங்க. நான் 5000 ரூபாய் குத்தேன். 5000 ரூபாய் குத்தியா? அக்கா இந்த ஊர்ல கோயிலே இல்லக்கா. என்னது? கோவிலே இல்லையா? அடா பாவிங்களா! ஆடி மாசம் அதுவுமா அம்மா வீட்டுக்கு அனுப்புறது கூட ஒரு பொண்டாட்டி இல்லாம போயிடுச்சு. ஏய், பஜார்ல கருவாடு விக்கிற மாதிரி ஏன் பேரை வித்துன்னு வரீங்க? டேய், பஜார்ல ஆடி மாசம் ஆஃபர் போடுறாங்கடா. ஆமாண்ணா, பாதிக்கு ரேட்டு கம்மி. ஆமா ஓமா மாமா, யாருக்கிட்ட துட்டு இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்க. டேய், அதான் வீடு கட்டினா பொருள் வாங்குறதுக்கு காசு வச்சுக்கிறல, அதை வச்சு வாங்குடா. ஆமால, அதான் காசு வச்சிருக்கல ஃப்ரிட்ஜ் வாங்கடா. அதான் காசு வச்சுக்கிறல பீரோ வாங்குடா. அதான் காசு வச்சிருக்கல ஏசி வாங்கம்மா. நிஜமாவே விலை கம்மியா? ஆடி மாசம் ஆஃபர்ல விலை கம்மியா இல்லாம இருக்குமா? இருக்குமான்னு சொல்றீங்களா? உங்களை நம்பி காசு எடுத்துன்னு வரேன். விலை கம்மியா இல்ல, உங்களை கைமா பண்றேன். வாங்க போலாம். A few minutes later. ஆஹா, நல்ல பெரிய கடையா தான் இருக்கு. வாங்கண்ணா, என்ன வேணும்? ஆடி மாசம் ஆஃபர்ல கம்மியா வித்துட்டு இருக்கீங்க சொன்னாங்க. ஆடி மாசம் ஆஃபர்ல உலகத்திலே நம்ம கடையில விலை கம்மி. வாங்க போலாம். நான் இப்படி எடுத்துன்னு போறான். வாங்க, இங்க இருக்கிற பீரோ எல்லாம் நம்ம கிட்ட கம்மி ரேட்ல இருக்க பீரோங்க. அண்ணா, இந்த பீரோ எவ்வளவு இருக்கான்? நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்க? ஒரு 5000 ரூபாய். குசும்பு சொல்லுண்ணா, எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிற? ஒரு 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் தான். எல்லார் கடையும் 10,000 ரூபாய் தான். ஆனா நம்ம கடையில ஆடி ஆஃபர்ல எவ்வளோண்ணா? 9,999 ரூபாய். இதையா ஆஃபர்னு கூட்டு வந்தீங்க? இதுதான் உங்க ஊர்ல ஆஃபரா? அண்ணா, அந்த ஃப்ரிட்ஜ் எவ்வளோண்ணா? அதுவும் ரேட்டு கம்மி தான். வாங்க வாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் எப்படின்னா 2 அடுக்கு வீடு எப்படியோ அந்த மாதிரி 2 அடுக்கு ஃப்ரிட்ஜ்னா. டேய், அதாண்டா ரேட் அதிகமா இருக்குது. இது ரேட் கம்மியா தாண்டா இருக்கும். ஆமா இது ரேட் கம்மியா தான் இருக்கும். அண்ணா, இது ரேட் எவ்வளோண்ணா? நம்ம கடை ஆஃபர் பாதி ரேட்டு கம்மி. எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரிஜினல் ரேட்டு ஒரு 15,000 இருக்கும். ஆஃபர்ல எவ்வளோண்ணா? புடிச்சீங்க பாத்தீங்களா பாயிண்ட? அங்க இருக்கிறீங்க எல்லார் கடையிலும் 15,000 ரூபாய். நம்ம கடையில ஆடி ஆஃபர் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன இந்த பைத்தியக்கார மறுபடியும் நம்ம கிட்டே கேக்குறான்? நீங்களே சொல்றீங்கண்ணா. எல்லார் கடையிலும் 15,000 ரூபாய். ஆனா நம்ம கடையில 14,999 ரூபாய். பாதிக்கு பாதி விலை கம்மி. ஐயோ, முறைக்கிறானே. சரிண்ணா, கீழே போய் பார்க்கலாம். அண்ணா, இந்த ஸ்பூன் எவ்வளோண்ணா? இந்த ஸ்பூனா எல்லா கடையில 10 ரூபாய். ஆனா நம்ம கடையில 9 ரூபாய். 9 ரூபாய் இல்ல, 9 ரூபாய் 99 பைசா. 99 பைசா? நில்லுங்க.
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.